ஹாய், நம்ம இப்போ banana muffin செய்ய போறோம். அது மாதிரி அப்பா அம்மா இல்லாம நம்ம கிச்சன்ல செய்யக்கூடாது. ஒன்லி அம்மா அப்பா இருக்கும்போது நம்ம செய்யணும். Because that's very dangerous. Banana muffin என்ன பார்க்கலாமா? banana vanilla extract, இது Maida, இது baking powder, baking soda, இது cinnamon powder, இது cardamom powder, உப்பு, முட்டை, என்ன walnut, சக்கரை, தயிர், பட்டர், எண்ணெய். நம்ம இப்போ எல்லா கிரேம்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மைதா. ஓகேவா? மைதா நம்ம வந்து 1.5 கப் மைதா எடுத்துறோம். ஓகேவா? நீங்க இதல போடுங்க. குட் ஜாப். தேங்க்ஸ். ஓகே. இப்போ பேக்கிங் பவுடர் எடுத்து அந்த மாவுல போடுங்க. பேக்கிங் பவுடர். இது வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். போடுங்க. இது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. 1/4 டீஸ்பூன் உப்பு. 1/4 டீஸ்பூன் உப்பு. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. கார்டமம் பவுடர் சொன்னீங்கல்ல, அது ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் போடுங்க. இது சின்னமன் பவுடர். நம்ம பட்டை வந்து மிக்ஸில அரைச்சு பவுடர் பண்ணின அந்த பொடி. இது வந்து 1/4 டீஸ்பூன். ஆமா. சோ எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் போட்டாச்சு. இப்போ இத வந்து ஃபில்டர் பண்ணுவோம் நம்ம. ஓகே. எல்லா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் போட்டு ஃபில்டர் பண்ணி ஜலிச்சாச்சா? இப்போ அடுத்து வந்து வெட் இன்கிரிடியன்ட்ஸ். ஆமா. ஓகேவா? சோ இப்போ அதுக்கு பனானா 2 பனானா வச்சிருக்கோம்ல, இப்போ அதை வந்து பீல் பண்ணி அந்த பவுல்ல போடுங்க. பனானா எடுத்து பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்மாஷ் பண்ணணும். ஓகே. ஸ்மாஷ் உள்ள போடுங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம பனானா வந்து மசிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்மாஷ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி பேஸ்ட் ஆற மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் திட்டா இருந்ததுன்னா பேக் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிடுறதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ பனானா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுல முட்டை போடுங்க. 2 முட்டை உடைச்சு வச்சிருக்கோம். அந்த 2 முட்டைய அதோட மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே. மிக்ஸ் பண்ணுங்க. எக் பீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பட்டர் ஊற்றுங்க. இது வந்து 3.5 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுங்க. அதில் இது வந்து 1/2 கப் எண்ணெய். ஓகே. இப்போ இதுல வந்து கொஞ்சம் தயிர் மிக்ஸ் பண்ணுங்க. இது 1/4 கப் தயிர். இப்போ இதுல சர்க்கரை போடுங்க. இதுல நம்ம இப்போ 3/4 கப் சர்க்கரை போடுறோம். ஓகே.
ஓகே, இப்போ அதை மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இதில் நம்ம வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஊற்றணும். ஓகேவா? 1 tablespoon வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஓகே. பட் உங்களுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் உங்கள் குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ இது கூட நம்ம வால்நட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை பனானா மிக்ஸோட சேர்த்துடுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்சரை வந்து ரொம்பலாம் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அப்புறம் மைதாவில் வந்து அந்த குளூட்டன் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட மஃபின் வந்து ஹார்ட் ஆகிடும். சும்மா ஒரு மிக்ஸ் எல்லா இன்க்ரீடியன்ஸும் கலர்ற மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், மஃபின் மிக்சர் ரெடி. இப்போ நம்ம வந்து மோல்டில் வச்சு மஃபின் செஞ்சிடலாம். ஸோ நம்ம வந்து இந்த கப்பில் ஃபுல் கப் ஊற்ற மாட்டோம். ஓகேவா? ஏன்னா எப்பவுமே ஹாஃப் கப் தான் ஃபில் பண்ணணும். ஃபுல் கப் ஊற்றணும் அப்படின்னா பேக் ஆகி வரும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆகிடும். நம்ம எப்போ ஃபில் பண்ணிட்டோம், நம்ம எப்போ அவன் வச்சலாம். ஓகே, இன்கேஸ் உங்கள் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா நான் வந்து எப்படி வந்து குக்கரில் செய்யறது அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதே மிக்ஸ் தான், பட் ப்ரொசீஜர் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 375 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ண அவனில் நம்ம இப்போ வந்து மஃபின் ட்ரே உள்ள வச்சுருக்கோம். ஸோ 20 மினிட்ஸ்க்கு பேக் ஆகணும். ஓகே, இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வந்து எடுக்க போகிறோம். குக் ஆயிடுச்சுன்னு பார்ப்போம். பேக் ஆயிடுச்சுடி தங்கம். ஸோ ஒரு டூத் பிக் வச்சு நீங்கள் வந்து அந்த மஃபினோட சென்டரில் பிக் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த டூத் பிக்கில் எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ சாஃப்ட். ஸோ இந்த மாதிரி தான் அவனில் செஞ்ச நம்மளோட பனானா மஃபின் பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வந்து மஃபின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். குக்கரில் மஃபின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குக்கருக்கு வந்து குக்கரோட பாட்டமில் நீங்கள் வந்து உப்பு வந்து அந்த பேஸ் ஃபுல்லும் உப்பு கொட்டி வச்சுக்கணும். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு அந்த ஸ்டாண்ட் மேலே நீங்கள் வந்து அந்த மஃபின் கப்ஸ் வச்சிடலாம். ஸோ நான் வெயிட் எதுவும் போடலை. வெயிட் போடாமல் 20 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ண போகிறேன். கப் கேக் எப்படி குக் ஆகி வருதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் குக்கர் கப் கேக். உங்களுக்கு ஒரே ஒரு கப் கேக் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்து குக்கரில் வச்ச கப் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டலை, நல்லா வந்திருக்கு. ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன வந்து அவனில் செஞ்ச மஃபின்க்கும் குக்கரில் செஞ்ச மஃபின்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஜஸ்ட் கலர் மட்டும்தான் வேரி ஆகும்.
ஏன்னா இது பேக் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். நம்ம வந்து குக்கரில் வச்சு இதை பேக் பண்ணுறதுனால இந்த கலரில் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் வேகலையோ அப்படின்னுலாம் நினைக்க வேண்டாம், நல்லாவே வெந்திருக்கு. நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. எப்போ ஷாப்பை பார்க்கலாமா? சாப்பிடுங்க. சூப்பரா பனானா மஃபின் ரெடி. ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.